கராச்சி ஹார்பர்ங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு இதயம்னே சொல்லலாம். அதுலதான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க. இந்தியா அதை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க. குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க, ரஷ்ய, சீன நாவல் போர்சஸ்க்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் என்கிறார் நஜம் ஷேத்தி. ஈரானையே நான் அட்டாக் பண்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேத்து சொல்லிட்டாரு. பாகிஸ்தான் ஊடகங்களை பார்க்கறது இல்லங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு, பாகிஸ்தானை இல்ல போல நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மொத்தமாக அழிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நிதானமா யோசிங்க. ரெண்டு நாட்டுக்கு இடையில உள்ள பிரச்சனை, ரெண்டு நாடும் சாதாரணமான நாடு இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் இந்தியாவினுடைய காஷ்மீர், இந்திய எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பஹல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வர்றோம். இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த பயங்கரவாதிகள் கண்டறியப்பட வேண்டும். அவர்கள் மீது உச்சகட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். பயங்கரவாதம் முழு உலகத்திலிருந்தும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற முதலாவது கோரிக்கையோடு இந்த தாக்குதலில் காயமடைந்த தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய உறவினர்களை இழந்த அத்தனை சகோதரர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பல தகவல்களை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு வருவீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற செய்திகளை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம பேச வரல. ஏன்னா நடந்ததை பற்றி எல்லா ஊடகங்களுமே பேசிவிட்டார்கள். அது தமிழ் ஊடகம், ஆங்கில ஊடகங்கள், உருது, எந்த ஊடகங்கள் எடுத்தாலும் நீங்க அதில் பார்த்திருப்பீங்க. குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஊடகங்களே அதை ரொம்ப தெளிவா விலாவாரியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா, இந்த எல்லா ஊடகத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை அடிக்கடி புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய வார் ஒன்று வர இருக்கிற போன்ற ஒரு தோற்றப்பாடு தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஐநாவே இப்படி ஒரு வாருக்கு நீங்க போயிடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நம்ம பார்க்கல இந்த தமிழக ஊடகங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை ஆரம்பிக்க போகுதோ இல்லையோ, இப்பவே அவங்க ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்ச மாதிரி தான் செய்தியில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாட்களாக இந்திய பாகிஸ்தான் எல்லையில அப்பப்ப துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைகள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. எல்லை தாண்டி சென்றதாக இந்தியாவினுடைய ஒரு சோல்ஜர் பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் ஊடகங்களை நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிய தலைப்பு போடக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு யுத்தம் இதுவரைக்கும் ஆரம்பிக்கல. அப்படி ஒரு யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று இறைவனை பிரார்த்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா யுத்தம்னு வந்தா 2 தரப்பிலும் உச்சமாக பாதிக்கப்பட போவது அப்பாவி பொதுமக்கள் தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். காசா அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம். அதே நேரத்தில் உக்ரைன் அதற்கு ஒரு உதாரணம். இந்த நிலையில இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரியான செய்திகளுக்கு இந்தியாவினுடைய தமிழக ஊடகங்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இந்த யூடியூபர்ஸ் பேசுகிற செய்திகள்ல கவனமாக இருக்கணும். என்னன்னா, இது ஒரு 2 நாட்டினுடைய ராஜதந்திரம் தொடர்பான விவகாரம். 2 நாடும் யுத்தத்திற்கு போக போகிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன துணுக்கு செய்திகளை வச்சுக்கிட்டு அது ஒரு பிரம்மாண்டமாக காட்டி, இந்தியா எப்படி தெரியுமா, இது இப்ப மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே அது ஒரு 2 நாட்டுக்கு மேல யுத்தம் மாதிரி தான் காட்டுவாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. இந்த எல்லா சண்டைகளையும் இந்தியா மட்டுமே ஜெயிச்ச மாதிரி இந்தியாவினுடைய அந்த சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம கண்டிருக்கிறோம். சினிமா பாணியில இதை அணுகாம யதார்த்தமாக இது எப்படி இருக்கிறது என்று அணுக வேண்டும். குறிப்பாக பஹல்காம் தாக்குதலை பொறுத்தவரையில அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு மாபெரும் கொடூரமான கட்டம், கொடூரமான ஒரு தாக்குதல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலாக உருவெடுக்கிறது. பஹல்காம் அந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் இருந்து தான் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சதாக சொல்லப்படுது. 4 பேர் வந்ததாகவும் 3 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும், அதுல 2 பேர் பாகிஸ்தானியர்கள் என்கிற அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால்
பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பயங்கரவாதிகளை நாங்கள் முடக்குவோம் என்கிற கருத்துக்களையும் பாகிஸ்தானும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பகுதிகளில் ஒரு சிறப்பு அந்தஸ்து மிக்க பகுதியாகத்தான் காஷ்மீர் காணப்பட்டது. சிறப்பு அந்தஸ்துங்கிறது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 370வது பிரிவின் பிரகாரம் காஷ்மீருங்கிறது ஒரு தனி நாட்டுக்கு நிகராக வழங்கப்பட்டிருந்த ஒரு பகுதியாக இருந்தது. இந்தியாவில இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறுகிற நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா 370 செக்ஷனை போட்டு இந்த அடிப்படையில் ஒரு தனி நாடு மாதிரி பார்க்கப்படும். குறிப்பாக காஷ்மீருடைய முதலமைச்சர் பிரதம மந்திரியாக பார்க்கப்படுவார். அவங்களுக்கு தனியான ஒரு தேசிய கொடி, இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாகத்தான் அது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நரேந்திர மோடி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, இந்திய பிரதமராக மாறியதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த 370வது செக்ஷனை மொத்தமாக நீக்கி அதை இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று அறிவிச்சிருந்தாங்க. பல தேர்தலில் நரேந்திர மோடி இதையே ஒரு பிரச்சாரமாகவும் பண்ணியிருந்தார். நாங்க காஷ்மீர்ல வந்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறோம், காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய பகுதி ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னார். அது தனியாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரம். ஆனால் இந்த தாக்குதல், பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மேல பாகிஸ்தான் வழியாக மும்பை தாக்குதல் நடைபெற்றது. கர்ண கொடூரமான ஒரு தாக்குதல், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல். அதே நேரத்தில் அதற்கு பிறகு புல்வாமா அட்டாக் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய ஊடகங்களில் நிறைய சந்தேகங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலையும் அப்படி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி இங்க பேச வரவே இல்லை. இப்ப என்ன நடக்கிறது? ஏன்னா நிறைய ஊடகங்கள் என்ன காட்டுறாங்கன்னா இந்தியா முடிவெடுத்து விட்டது, அட்டாக் பண்ண போது இது தொலைஞ்சது பாகிஸ்தான் அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் இந்தியாவை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறது? பாகிஸ்தான் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க? பாகிஸ்தான் பலமாக இருக்கிறார்களா, பலவீனமாக இருக்கிறார்களா பார்க்கணும். ரெண்டு நாடுகள்கிட்டயுமே அணு ஆயுதம் இருக்கிறது. எனவே அணு ஆயுத பலம் கொண்ட ரெண்டு நாடுகள் சண்டைக்கு போவது ஆரோக்கியம் அல்ல. ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கி விடும். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் இந்தியா மேல அணு ஆயுத அட்டாக் பண்ண நினைச்சிட்டாங்க, அப்படி நடந்தது என்று சொன்னால் இந்தியா மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை வரைக்கும் அது பெரிய ஒரு அழிவை உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்தில். அதனால அப்படியான ஒரு நிலைக்கு அவங்க செல்லக்கூடாது என்பதுதான் மனிதநேயம் மிக்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாகிஸ்தான் தொடர்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நிறைய அதிரடியான முடிவுகள் எடுத்தாங்க. குறிப்பாக சிந்து நதி தண்ணீர் தரமாற்றம் தற்காலிகமாக இடைநடத்துகிறோம் என்று அறிவிச்சிருக்காங்க. தற்காலிகமாக தான் இடைநடத்திருக்காங்க. ஆனா இந்திய ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியே கிடைக்காது என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அதை நிறுத்துறதுக்கு 5 தொடக்கம் 10 ஆண்டுகள் போகும். மொத்தமாக நிறுத்துறதாக இருந்தால் அப்படியான ஒரு முடிவுக்கு இன்னும் இந்தியா போகல. ஆனா அதிரடியான ஒரு முடிவு தான் சிந்து நதியினுடைய தண்ணீரை தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பு. சிந்து நதியை பொறுத்தவரை 6 கிளை நதிகள் அதுக்கு இருக்குது. அதுல 3 பாகிஸ்தானோட சம்பந்தப்பட்டது, 3 இந்தியாவோட சம்பந்தப்பட்டது. இந்த 3லையும் 80% தண்ணி பாகிஸ்தானுக்கு தான் போய்கொண்டிருக்குங்கிறதெல்லாம் மேலதிகமான செய்திகள். அது அப்படியே இருக்கல. அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னா பாகிஸ்தான் தூதுவராலயத்தில் இந்தியாவினுடைய பாகிஸ்தான் எம்பசில இருக்கக்கூடிய தங்களுடைய அதிகாரிகள் அவங்க ரிவோக் பண்ணிக்கிட்டாங்க. பாகிஸ்தானுடைய தூதுவராலயம் இந்தியாவில் இருக்க எம்பசி இருக்குது, அங்க இருக்கக்கூடியவங்களை நாங்க அனுப்புறோம்னு சொல்லி அதுக்குரிய அறிவிப்பை எடுத்தாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேரும் உடனே வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் 48 மணி நேரம் கெடு விதித்தது. அதற்கு முன்பதாகவே இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பாகிஸ்தானியர்களும் வெளியே போங்க என்று சொல்லி 48 hours அவங்க டைம் கொடுத்திருக்கிறது மட்டுமல்லாம மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாக சார்க் விசா அடிப்படையில் உள்ள வந்தவங்க வெளியே போயிடணும்னு சொல்றாங்க. சார்க் விசான்னு சொல்லி சார்க் நாடுகளுக்கு மத்தியில் கொடுப்பாங்க. அந்த விசாவில் உள்ள வந்தவங்க மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ரிட்டர்ன் போயிருங்கன்னு சொல்லியும் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக இருக்கக்கூடிய வாகா அட்டாரி எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த 2 எல்லையும் நேற்று அபிஷியலாகவே மூடிட்டாங்க. அந்த மூடலுக்கு பிறகுதான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில இப்படியான ஒரு ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்தில் நம்ம ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன எப்ப நம்ம நாட்டுக்கு வந்தாருன்றது நமக்கு தெரியும். ஒரு ஜனாதிபதி நினைச்சா உடனே வர முடியும், வரணும் என்று இருக்கும்போது அவர் வரல. ஆனா மோடி சவுதியினுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுகிற சிந்து நதி நீரை இவர்கள் நிறுத்தியதாக அறிவித்திருக்கும் போது சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க இடைநிறுத்துகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் உடனடியாக அறிவிச்சிருக்கிறாங்க. சிம்லா ஒப்பந்தம்ங்கிறது 1971 நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம். சிம்லாவில் வைத்துதான் அது கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு சொன்னால் இந்த வாகா அட்டாரி இந்த எல்லையை பத்தி பேசிய பிரயோஜனம் இல்லை. என்னன்னா எல்லைகள் எல்லாமே ஒப்பந்தப்படிதான். ஒப்பந்தம் இல்லைனால யாரும் இங்க வந்து அங்க அட்டாக் பண்ணலாம், அங்க வந்து இங்க அட்டாக் பண்ணலாம்ங்கிற ஒரு நிலை வந்துடும். இந்த ஒரு அறிவிப்பை இந்தியா கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஆனா அப்படியான ஒரு அறிவிப்பையும் தற்போது பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இந்திய ஊடகங்களை பொறுத்தவரை அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா தன்னிச்சையாக இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் முறிக்க முடியாதுங்கிற ரூல் அதுல இருக்குது. எல்லா ரூலும் முறிக்கிற வரைக்கும் தானே
முறிச்சிட்டா என்ன ரூல் வேண்டி கிடைக்கு, நாங்க முறிப்போம் போடான்னு சொல்லிட்டா என்ன செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க முறிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இப்படியான ஒரு நிலையில தான் பாகிஸ்தானுடைய பிரபலமான பத்திரிகையாளர் அதே போன்ற அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய நஜம் ஷேர்த்திங்கிறவரு மிக அழகான பல செய்திகளை முன் வச்சிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக. அதுல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்தியா யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டா இல்லையாங்கிறத பாகிஸ்தான் 2 விவகாரங்களால தான் முடிவெடுப்பாங்க. ஒன்று, சிந்து நதியை அவர்கள் மொத்தமாக நிறுத்துவது, நிரந்தரமாக மூன்றம் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அது யுத்த அறிவிப்பாக இந்த பாகிஸ்தான் பார்க்கும் அப்படிங்கிறாங்க. 2வதாக பாகிஸ்தான் யுத்த அறிவிப்பாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா, கராச்சியினுடைய துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கைப்பற்றினால் கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யுத்த அறிவிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா கராச்சி ஹார்பர்ங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு, இதயம்னே சொல்லலாம். அதுலதான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க. இந்தியா அதை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இந்திய ஊடகங்களை வச்சு நீங்க பார்க்க தேவையில்லை, யதார்த்தமா பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவினுடைய நாவல் போர்சஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க, ரஷ்ய, சீன நாவல் போர்சஸ்க்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய நாவல் போர்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல, இருக்கலாம், இருக்கிற மாதிரி தெரியல. வெளியில ஆய்வுகள் படி பார்த்தோம்னா அப்படி தெரியல. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்னு சொன்னா, கண்டிப்பாக கராச்சி துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கைப்பற்றினால் அதுவும் யுத்த அறிவிப்பாகத்தான் நாங்க பார்ப்போம் சொல்லி ஆய்வாளர் நஜம் ஷேர்த்தி அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை சமா டிவி உள்ளிட்ட அவருடைய தொலைக்காட்சிகள், அவருடைய ஊடகங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் என்கிறார் நஜம் ஷேர்த்தி. ஏன் சொல்றாருன்னு சொன்னா, 2 நாட்டுல யாராவது ஒருத்தர் இதை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா இந்தியா ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, என்னன்னா அணு ஆயுதத்தை நாங்களே முந்திக் கொண்டு பயன்படுத்துவது இல்லை என்கிற ஒரு கொள்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் 2019 இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, முந்திக் கொண்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்கிறது எங்களுடைய கொள்கை தான், ஆனா எதிர்காலங்கள் அது மாறவும் கூடும் என்று சொல்லியிருந்தார். எனவே யுத்தம் வந்துட்டா யாரும் எதையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பாகிஸ்தான் தங்களுக்கு இந்த 2 சம்பவங்கள் உறுதியாக நடந்தால் அப்படியான ஒரு நிலை எடுப்பார்கள் என்கிறார் நஜம் ஷேர்த்தி. அது மட்டுமல்லாம அணு ஆயுதம் பயன்படுவதற்கு இன்னும் சில வாய்ப்புகள் எப்ப வரும் சொன்னா, இந்தியன் போர்சஸ் அட்டாரி வாகா எல்லையால உள்ள இந்த பாகிஸ்தானுடைய சில பகுதிகளை கைப்பற்றினாங்க என்று சொன்னாலும் சில நேரங்களில் பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு செல்லலாம் என்கிறார் நஜம் ஷேர்த்தி என்கிற பாகிஸ்தானுடைய பிரபலமான அரசியல் ஆய்வாளர், பிரபலமான பத்திரிகையாளர். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன சிலதை கவனிக்கணும்னு சொன்னா, நஜம் ஷேர்த்தி சொல்லக்கல ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாரு. என்னன்னா, இந்தியா ஒன்னும் இஸ்ரேலும் கிடையாது, நாங்க ஒன்னும் பலஸ்டைனும் கிடையாதுங்கிறாரு. ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில இஸ்ரேல் மாதிரி முழுமையான ஆயுத பலத்தோடு இருக்கிற நாடோ, நாங்க எந்த ஆயுதமும் இல்லாத பலஸ்டைன் மாதிரி நாடே இல்லாத ஆட்களோ கிடையாது. எங்களுக்கு பலம் இருக்குது, எங்களுக்கு ராணுவ தலைமைகள் இருக்குது. நாங்க 1971 சிம்லா ஒப்பந்தம் போடுகிற அளவுக்கு பலம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம். அணு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தாக்குதல் விமானங்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவிடத்தில் இல்லாத பல ஆயுதங்கள் கூட பாகிஸ்தானத்தில் இருக்கிறது என்கிற அளவுக்கு பாகிஸ்தான் சாப்பிடுறதுக்கு வழி இருக்குதோ இல்லையோ ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. 2 நாட்டுக்கும் சண்டைங்கிற அடிப்படையில். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாங்க பலஸ்டைனும் அல்ல, அவங்க இஸ்ரேலும் அல்ல. இதுக்கு இடையில ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. சில யூடியூபர்ஸ் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராகி விட்டது, பாகிஸ்தானை அழிக்க போகிறார்கள், இந்தியாவோடு சேர்ந்து ஒண்ணுங்கிறாங்க. தனியா நான் பேசுறேன். இந்தியா அவங்களோட சேர்ந்துகிட்டு அட்டாக் பண்ற லெவல்லையும் இல்ல, அவங்க இங்க சேர்ற நிலைமையிலும் இல்ல. ஈரானையே நான் அட்டாக் பண்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேத்து சொல்லிட்டாரு. இஸ்ரேல் போய் செஞ்சுக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரையில என்னன்னா, எதையாவது கிண்டி விடலாமா, ஏதாவது செஞ்சு விடலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா இங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க வரமாட்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு நிலை இல்ல. ஏன்னா பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கான். தேவைக்கு இல்லாம மூக்கு நுழைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. குறிப்பா இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில இந்த யுத்தம் நடக்காமல் இருப்பதில் ரஷ்யாவும் சீனாவும் கவனமாக இருக்கும். சீனா பாகிஸ்தானை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ரஷ்யா இந்தியாவை இழுத்து பிடிச்சிக்கிடுவாங்க. யுத்தத்துக்கு போயிடாத, இதை வேற விதமா கையாளுவாங்க, இந்த சூடு இலேசாக தணிந்து விடும் என்றுதான் நம்பப்படுகிறது. இப்படியான நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய யுத்தம் தொடர்பான ராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய சையது முகமது அலி அவர்களுடைய ஒரு பேட்டி இன்றைக்கு வெளியாக இருக்கு. அதுல அவர் சொல்லும் போது மிக அழகாக சில செய்திகளை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, 78 ஆண்டுகள்ல தண்ணீரை நிறுத்துறது பத்தி முதலாக இந்தியா பேசிக்கிட்டு இருக்குது. இப்படி நிறுத்தினாங்கன்னா 24 கோடி பாகிஸ்தானுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா
பாகிஸ்தான் அதை சமாளிப்பதற்கு எந்த தூரமும் செல்லும் என்கிற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு சூடான ஒரு சூழல் இருக்குது என்கிறதுல மாற்று கருத்துல பாகிஸ்தானும் எதற்கும் தயாராக இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, தமிழக ஊடகங்களை பார்க்கிற பெரும்பாலான எல்லா மக்களுக்கும் உருது தெரியல, அல்லது பாகிஸ்தானுடைய மற்ற மொழிகள் நம்ம பார்க்கறது இல்ல, பாகிஸ்தான் ஊடகங்களை பார்க்கறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு, பாகிஸ்தானை இல்ல போல நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மொத்தமாக அழிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நிதானமா யோசிங்க. ரெண்டு நாட்டுக்கு இடையில உள்ள பிரச்சனை, ரெண்டு நாடும் சாதாரணமான நாடு இல்ல. இந்தியா இவ்வளவு பலமிக்க ஒரு நாடோ அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல பாகிஸ்தானும் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல எதுல ஈடு கொடுக்குறாங்க, அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவைக்கு இல்லாம விவாதம் நடத்தி ஏதாவது பலன் கிடைக்குமா? விவரம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை தாண்டி இந்தியா மேல பாகிஸ்தான் இன்னொரு முக்கியமான ஒரு லாக்க பண்ணி விட்டுருக்காங்க. அது சாதாரணமாக இந்திய ஊடகங்கள் கண்டும் காணாத மாதிரி போறாங்க. அதுல பெரிய இழப்பு இருக்குது. என்னன்னா, பாகிஸ்தானுடைய வான்பரப்பை இந்திய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. இது இன்னைக்கு மட்டும் அவங்க செய்யல. 2019 பிப்ரவரி 27 இருந்து ஜூலை 16 வரைக்கும் இப்படியான ஒரு தடை, அவங்க வான்வெளி தடையை இந்திய விமானங்களுக்கு விதிச்சிருந்தாங்க. பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு இப்ப தடை விதித்திருக்கிறதுனால என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல பெரிய இழப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு தான் முதலாவது இழப்பு வரப்போகுது. அதுலயும் பாகிஸ்தானுடைய அறிவிப்புல ஒரு நுணுக்கம் இருக்குது. எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்திய விமான நிறுவனங்களுடைய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அப்படின்னா துபாயினுடைய ஃப்ளை துபாய் பறக்க முடியும், அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பறக்க முடியும். உதாரணமாக இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு கம்பெனிகள் ஃபிளைட்டை இயக்குறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை ஏற்றிக்கிட்டு அந்த விமானங்கள் அந்த ரூட்ல பறக்க முடியும். இந்தியாவினுடைய இந்தியன் ஏர்லைன்ஸோ மற்ற விமானங்களோ பறக்கக்கூடாதுங்கிற தடையை தான் அவங்க விதிச்சிருக்காங்க. இது எதுக்காக விதிச்சிருக்காங்கன்னா, இந்திய நிறுவனங்கள் ரோட்டுக்கு வரணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படணுங்கிறதுக்கு செஞ்சிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுதா இல்லையா? அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 2019 இப்படி ஒரு தடையை இந்தியாவினுடைய விமானங்கள் பறக்க கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் விரிச்சதோட பாகிஸ்தானுடைய இந்த தடையால இந்தியாவில் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டது என்கிறது ஆய்வறிக்கைகள். 500 கோடி இழப்பு வந்த மாதிரி, அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்பில் 426 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா விமானங்களை பறக்கிறதுக்கு தடை விதிக்கிறதுனால அந்த விமானங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரியே இந்த பாகிஸ்தான் பறந்ததுன்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க காசு கட்டணும். அந்த காசு பாகிஸ்தானுக்கு இல்லாம போகும். அந்த நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப அவங்க வீச்சிருக்கக்கூடிய இந்த தடையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்லியில இருந்து சென்ட்ரல் ஆசியா, அதே மாதிரி மேற்கு வெஸ்ட் ஆசியன் கண்ட்ரியில் இருக்குதா இல்லையா அந்த பகுதி, அதே போன்று யூரோப், அதே நேரத்தில் பிரிட்டன், அதே போன்று நார்த் அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு போகிற விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையை தாண்டி தான் டெல்லியில இருந்து போகும். மும்பையில இருந்து போற விமானங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டெல்லியில இருந்து போற விமானங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. இந்த விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள பறக்க முடியாது என்கிற தடை வருகிற போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க சுத்தி பயணிக்க வேண்டி வரும். சுத்தி பயணிக்கும் போது அவங்களுக்கு எரிபொருள் பெட்ரோல் செலவு அதிகரிக்கும், டிக்கெட் செலவு அதிகரிக்கும். இப்போ ஒருத்தர் இந்தியாவிலிருந்து பயணிக்க நினைக்கிறாரு, இந்தியன் ஏர்லைன்ஸ்ல போகணுமா அல்லது ஃப்ளை துபாயில போகணுமா? ஃப்ளை துபாயில அதே ரேட்டுக்கு அவருக்கு போக முடியும். இந்தியன் ஏர்லைன்ஸ்ல கூடுதலான ரேட் கொடுக்கணும்னா இதை அவர் தவிர்க்க பார்ப்பாரு. இதனால இந்திய நிறுவனங்கள் நஷ்டம் அடையும். அது மட்டும் இல்லாம டெல்லியில இருந்து பயணிக்கிற விமானங்கள் எப்படி எல்லாம் போகணும்னு யோசிச்சு பாருங்க. டெல்லி, லக்னோ, அமிர்தசரஸ், இதை தாண்டி அவங்க போய் வெஸ்ட் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கல குஜராத், மகாராஷ்டிரா வழியாக பயணிச்சு அதற்கு பிறகுதான் மேற்கு ஆசியாவாக இருக்கலாம், அல்லது யூரோப்பாக இருக்கலாம், அல்லது நார்த் அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கு பயணிக்க முடியும். அப்படின்னா இவ்வளவு பொருட்செலவு அவர்களுக்கு ஏற்பட போகிறது, பெரிய லாஸ் ஒன்று அவங்களுக்கு வரப்போகிறது என்கிறது திட்ட தெளிவாக தெரிகிற நேரத்தில் இந்தியா அதிரடி காட்டுகிறது என்று மட்டும் பார்க்காம பாகிஸ்தான் அதை விடையும் அதிரடி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு பெரியதொரு கலவர நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் ஒரு இன ரீதியிலான முறுகலாகவோ அல்லது மத ரீதியிலான முறுகலாகவோ வந்துவிடக் கூடாது. பாகிஸ்தான் வழியாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 100% கண்டனத்துக்குரியது. அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அதுல பாதிக்கப்பட்ட பல பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள் இறைவனுடைய அருளால இனங்களுக்கு மத்தியிலும் மதங்களுக்கு மத்தியிலும் ஒரு பிரச்சனை வராத ஒரு நிலையை அழகாக தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக எங்களை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் எங்களை பாதுகாத்தது காஷ்மீருடைய முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி பல பேரும் இன்றைக்கு கருத்து சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க சன் நியூஸ்ல போய் தெளிவாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் புதிய தலைமுறை யாராக இருந்தாலும் நிறைய பேர் அந்த வீடியோக்களை காட்டுறாங்க. அதே போன்று நேற்றைய தினம் காஷ்மீர்லயே காஷ்மீர் பெண்கள் அத்தனை பேரும் வீதிக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்தி இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது, ஒரு மனிதனை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்று அழகாக திருமறை குர்ஆன் இந்த வாக்கியத்தை சொல்லித் தருகிறது. எனவே பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற யாரும்
முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்துல பேர்ல யார் செஞ்சாலும் அவங்க முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடவும் கூடாது. அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. தற்போதைய நிலையில இதுதான் இந்த எல்லையில நடைபெற்று வருகிறது. எனவே செய்திகளை பார்க்கும் போது யதார்த்தமாக நின்று பாருங்க. உசுப்பேத்துகிற செய்திகளை பார்த்து நம்மை நாமே ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி கொள்ள கூடாது என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற அதே நேரம் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், அவர்களுடைய கவலைகளில் நாம் அத்தனை பேரும் பங்கெடுக்கிறோம் என்பதோடு இலங்கை அரசு சார்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி நரேந்திர மோடி அவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதத்தை எதிர்ப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம், அமைதி திரும்புவதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.